பில்டர் சைடுல எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பில்டிங் சேஃபா இருக்குமான்னு இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. 40-50 கோடி ரூபாய்க்கு உள்ளே காரே லாஸ் ஆயிருக்கும். வடசென்னையின் பெரம்பூர் ஸ்டீபன்சன் சாலை பகுதியில் உள்ள பின்னி மில் எதிர்ப்புறம் பிரம்மாண்டமாக அமைந்துள்ள நார்த் டவுன் என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கியதால் காரை இழந்து தவித்து நிற்கின்றன. 1800 வீடுகளில் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் மிக்ஜாம் புயலை ஒட்டி பெய்த மழையின் காரணமாக அடுக்குமாடி குடியிருப்பின் தரைத்தளம் மூழ்கியது. அதில் இருந்த பல குடும்பங்கள் தப்பி மேலே உள்ள வீடுகளில் தஞ்சமடைந்ததாகவும் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த சுமார் 400க்கும் மேற்பட்ட கார்களும் நீரில் மூழ்கியதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர். மொத்த பேருக்குமே இந்த பேஸ்மெண்ட் 1 பேஸ்மெண்ட் 2 2 பார்க்கிங் இருக்குது. அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங். இந்த பார்க்கிங்கில் கிட்டத்தட்ட 150-200 கார் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க் பண்ணுறோம். ஏன்னா பில்டர்ஸ் இங்கே தான் நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இதான் உங்கள் கார் பார்க்கிங்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த ஸ்லாட் நம்பர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இதை தவிர நாங்கள் காரை எங்கேயுமே கொண்டு போய் விட முடியாது. ஆரம்பத்தில் 3 நாட்களாக குடிக்க தண்ணீர், பால், காய்கறிகள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் அவதியுற்ற நிலையில் கடந்த 7ஆம் தேதி உறவினர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஏற்பாடு செய்த ஜேசிபி இயந்திரம், லாரிகள், மீட்பு படையினரின் படகுகள் மூலமாக வெளியேறியதாக கூறப்படுகிறது. எங்களுக்கு பேசிக் நீட்ஸ், கரண்ட் கிடைக்கல, தண்ணி கிடைக்கல. நாங்கள் இங்கே ஒரு தண்ணீர் ஸ்டாக் ஆகி ஒரு 4 to 5 days இருந்தோம். எந்த பேசிக் நீட்ஸ் கூட யாருமே எங்களுக்கு கொடுக்கல. கடந்த 10 நாளாக நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தண்ணி ஒர்க் பண்ணல, பைப் ஒர்க் பண்ணல, லாரியில் தண்ணி கொடுக்குறாங்க, கொடுத்து படியில் ஏறுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா லிஃப்ட் இப்போ 10 நாளாக ஒர்க் பண்ணல. 10 நாட்களை கடந்தும் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் இருந்த கார்கள் முழுவதும் மீட்கப்படவில்லை. மழை நீரை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வீடு மற்றும் கார்களுக்கு இஎம்ஐ கட்ட முடியாமல் தவித்து வருவதாகவும் அடுக்குமாடி குடியிருப்பின் நிர்வாகத்தின் சார்பாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், மேலும் குடியிருப்புகளில் பேஸ்மெண்ட் வீக்கானதால் கட்டிடம் ஆடுவதாகவும் வீட்டில் இருக்கவே பயமாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். காரெல்லாம் கம்ப்ளீட்டாக மூழ்கி போச்சு. நாங்கள் ஃப்ளாட்டே இஎம்ஐயில் பேங்க்கில் லோன் வாங்கி தான் வாங்கியிருக்கோம். மாதம் நாங்கள் இஎம்ஐ எப்படி கட்ட போகிறோம்? கார் இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி தான் எடுத்திருக்கோம். அதனால் இந்த பிளட்டுக்கு உள்ள இது அவன் ரிஸ்க்கு கவர் ஆகாதுன்ட்டான். அதனால் எங்களுக்கு ஃபுல்லாகவே டோட்டலி கார் டேமேஜ் ஆகி போச்சு. இந்த பில்டிங் எல்லாமே சைடில் இருந்து தண்ணி ஊற்று வந்துக்கிட்டே இருக்குது. நார்மலாக என்ன ஆகுதுன்னா பில்டிங் நைட்டில் ஷேக் ஆகுது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உடஞ்சி விழுந்துருக்குது. இதை பற்றி எதுவுமே கேர் பண்ணாமல் இங்கே இருக்க பில்டர்ஸ் திருப்பி இங்கே கட்டுறாங்க பில்டிங்கை. நார்மலாக இங்கே சேஃபே இல்லாத பில்டிங்கில் திருப்பி மேலும் பில்டிங்கை கட்டி இதை அன்சேஃப் பில்டிங்கை ஆக்குறாங்க. இந்நிலையில் இது தொடர்பாக நார்த் டவுன் குடியிருப்பு நலச்சங்கத்தின் செயலாளர் விளக்கமளித்தார். கடந்த மழையை எதிர்கொள்வதற்காக 25 மோட்டார்களை தயார் செய்து வைத்திருந்ததாகவும், ஆனால் ஏரி போன்ற நீர்நிலைகளில் இருந்து தண்ணீர் வந்ததால் தங்களால் சமாளிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுவிட்டதாகவும், மறுசீரமைப்பு பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்த அவர், வாடகைக்கு குடியிருக்கும் சிலர் வேண்டும் என்றே கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என செய்திகளை பரப்புவதாகவும், அங்குள்ள கட்டுமான நிறுவனங்களும் தண்ணீரிலேயே மிதந்ததாகவும், அவர்கள் மீதும் வேண்டும் என்றே பழியை சுமத்துவதாகவும் தெரிவித்தார். இந்த மாதிரி மழை யாருமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலி மழை வரும், புயல் வரும் தெரியும். அது நாங்கள் 15 இடத்துல மோட்டர் போட்டு வச்சிருந்தோம். ஆனால் இந்த மாதிரி அந்த ஏரி தண்ணியில் உள்ளே நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தெரிஞ்சிருந்தாச்சுன்னா நாங்கள் அது கூட மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகிருப்போம். இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட். அதனால அந்த சேத்னா அன்ஃபினிஷ்ட் டவர்ஸ் அங்கே பேஸ்மெண்ட் 2 வரைக்கும் போயிருக்கு, தண்ணி போயிருக்கு, நிறைய காரணங்கள் போயிருக்கு. அது நான் எனக்கு வருத்தம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. எனக்கு கூட ஒரு ஃப்ளாட் அங்கே இருக்குது. நீங்கள் இப்படி கேள்வி கேட்கும்போது இப்போ ஆனந்தா பிரம்மா ஃபினிஷ் டவர் தானே சார், அதெல்லாம் முடிச்சுட்டு ப்ராப்பராக எல்லாம் பில்டர் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. இங்கே கூட பேஸ்மெண்ட் 2 வரைக்கும் தண்ணி வந்துச்சு சார். இதனால சார் வந்தது அது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் சொல்லலாம் ஃபினிஷ் பண்ணல வந்தது. இங்கே எப்படி சார் வந்தது? அது இயற்கை. யாரும் தண்ணி எங்கேயுமே ஸ்டாப் பண்ண முடியாது சார். இங்கே சில பேர் இருக்காங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, மோஸ்ட்லி டெனன்ட்ஸ், அவங்க வண்டி கீழே ஸ்பாயில் ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்லு. அந்த வண்டி பரிகாரம் பண்ணுறதுக்கு மீடியாவை கூப்பிட்டு அந்த பில்டரை துன்புறுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. அவங்க ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அவங்க ஏதாவது காசு எதிர்வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு அந்த மாதிரி மீடியா கூப்பிட்டு அதை ஓப்பனாக பேட்டி தராங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.